அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்ருக்கோம்ல. நேற்று பாகிஸ்தான் தரப்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 2 கப்பல்கள் பெரிய ஒரு ஆயில் கப்பல்களை அனுப்பிட்டாங்க, ட்ரம்ப்புக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அப்படின்னு லைட்டாக அங்கே பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர், அதாவது டைரெக்டாக சொல்லாமல் ஒரு நாளைக்கு 2 கப்பல் விதமாக 20 கப்பல் அனுப்புகிறதா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை வந்து ட்ரம்ப் அவர்கள் ரீபோஸ்ட் போட்டிருந்தார். நான் சொன்னேன், அவர் அவ்வளோதான் மனசன் கொஞ்சம் போயிருப்பார், சன்ன லீவுக்கு போயிருப்பார். இப்போ காலைல வந்தவொடனே பேசுவாருன்னா இன்றைக்கி பேசிட்டாரு. மனசை சும்மாவே சலங்கை கட்டி ஆடுவார். இப்போ சொல்லவே வேண்டாம், சைடில் மத்தாளம் வாசிக்க சலங்கை கட்டி தகதகான்னு ஆடி இருக்கிறாரு. என்னெல்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல பாகிஸ்தான் நினைக்கும், எப்பா அவர் ஏதோ அரைக்குறையாக ஒத்துக்கிட்டாங்க, இவர் விடுற டைலாக்காக பார்த்தா அவர் திருப்பியும் மலை மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க போல அப்படின்னு பாகிஸ்தான் நினைப்பாங்களா, இல்லை நிஜமாவே பாகிஸ்தான் ஏதாவது ஏமாத்துறாங்களா அப்படின்றது வருகின்ற நாட்களில் தான் தெரியும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் லேட்ஸ் மேக்கேடேல் சக்சஸ் சக்சஸ் இல்லை ஊட்டுங்களே கேட்குன்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சார். 20 கப்பல், அப்போ எத்தனைப்பு 20 கப்பல் ஃபுல்லாக ஆயில் நமக்கான கிஃப்ட் வந்துட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்த சொல்லி யாரு ஈரான்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. நான் முன்ன சொன்னது ஃபேக்கும் இல்லை, இப்போ சொல்கிறதும் ஃபேக்கும் இல்லை அப்படின்னு பயங்கரமாக மனசை வெறி பிடிச்சி பேசியிருக்கிறாரு. அதை தாண்டி அவங்க IRGC என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று ஈரானுக்கு கொஞ்சம் விடியாத இரவுகளாக இருக்கும். காரணம் என்னவென்றால் பவர் ஸ்டேஷன் அடித்ததாக சொல்கிறாங்க, கெமிக்கல் பிளான்ட் அடித்ததாக சொல்கிறாங்க, விடிய விடிய தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. நேற்று மட்டும் 80க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து மிக கடுமையான தாக்குதல் நிகழ்த்தியிருந்தது இஸ்ரேலும் ஈரானும். பதிலுக்கு இவங்க ஈராக்கை பெரிய அளவுக்கு அடிச்சிட்டாங்க நேற்று. ஈராக் ப்ளஸ் வந்து ஒரு சில அரபு நாடுகள் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. வாருங்கள் நண்பர்களே, முதல்ல இந்த பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் ட்ரம்ப்பு கொஞ்சம் சலங்கை கட்டி பயங்கரமாக ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறார். அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற செய்திகள் போகலாம். ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சார்பாக ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. தனது 94வது பதிவில் உங்களிடம் வெளியிட்டிருந்தேன். அதை JD Vance அவர்களுக்கு டேக் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்களுக்கு டேக் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தார் ட்ரம்ப் அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. தலைவரே, 2 கப்பல் வந்து சேர்ந்துடுச்சு, மீதி 18 கப்பல், ஒரு நாளைக்கு 2 கப்பல் விதமாக கிஃப்ட் கொடுக்குறாங்க, வந்துட்டுருக்கு. இது எல்லாமே பேச்சுவார்த்தைக்கான அறிகுறி. இது வந்து நாங்கள் தான் மீடியேட் பண்ணுறோம், நல்லா போயிட்டுருக்கு, அற்புதமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோடனே இப்போ அவ்வளோதான், வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் வந்துட்டார், களத்தில் குதிச்சிட்டாரு. இது ஃப்ளைட்டில் ஆன்போர்ட்லேயே வந்து பேட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏர்ஃபோர்ஸில் வரும்போதே அவ்வளோதான், வெற்றி மாபெரும் வெற்றி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், நிறைய எல்லாம் ஃபேக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஈரான் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததுக்கான காரணம் B-2 பாம்பர்ஸ். அன்றைக்கி இந்த ஒபாமா பண்ண தப்பை இன்றைக்கி நான் சரி செஞ்சுருக்கிறேன். அன்றைக்கி ஒபாமா இந்த நியூக்ளியர் டீலை பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லை. யாரோ பண்ணுற தவறெல்லாம் நான் வந்து நேர்படுத்த வேண்டியதாக இருக்குது. நான் பேசலை, எங்கள் பாம் பேசியிருக்கு, B-2 பாம்பர்ஸ் பேசியிருக்கு. அடித்தோம், ஃபுல்லாக அடித்தோம், விடிய அடித்தோம், தொடர்ந்து அடிப்போம், இனியும் அடிச்சுட்டே இருப்போம். ஆனால் குட் திங்ஸ் என்னென்னா பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 பிக் போட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் எங்களுக்காக பிரத்யோகமாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டுமாரோ ஆன்வர்ட்ஸ் டெய்லி 2 விதமாக வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் அந்த கப்பல் 20 கப்பல் எண்ணெய் நிறைந்த கப்பல் வர உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படும்ன்றாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, அந்த 20 கப்பல் பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க இப்போ இல்லையா, அது வந்து ட்ரம்ப்புக்கு கொடுக்க சொல்லி அனுப்புகிறாங்களா, இல்லை பாகிஸ்தான் சைடில் ஆட்டையை போட்டுக்கிறாங்களா? ஏன்னா பேச்சு எப்பயுமே இந்த மீடியேட்டர்ஸுக்குன்னு ஒரு சில கமிஷன் கிடைக்கும்ல, அதன் அடிப்படையில் போதான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவர் 20 போட் வருது, நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், கண்டிப்பாக அவங்க வந்து உக்காந்தே ஆகணும், உக்காந்துருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அப்படின்னா தலைவரே என்ன சொல்கிறீங்க, 15 பாயிண்ட்டு பக்கமாக சொன்னீங்களே, ஃபுல்லாக அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது, அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, ரிஜிம் சேஞ்ச் இருக்கணும், ஒன்று கூட ஒரு பாயிண்ட்டு கூட மாற்றலை, எல்லாமே அதே பாயிண்ட்டு தான். நீங்கள் கூடிய விரைவில் பார்ப்பீங்க, அவங்கக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் கிடையாது, நியூக்ளியர் டெஸ்ட் கிடையாது, கம்ப்ளீட்டாக ரிஜிம் சேஞ்ச் வரப்போகுது. காரணம் என்னவென்றால் எங்களுடைய பாம்பர்ஸ் வேலை செஞ்சுருக்கு, நாங்கள் அடிச்சிருக்கோம்,
அந்த அளவுக்கு அவங்கள அடித்து பணிய வைத்திருக்கோம். கத்தார், குவைத், QAE, பஹ்ரைன் எல்லாமே பெரிய அளவுக்கு எங்களோடு இணைந்து இந்த அற்புதமான வேலைகளை செய்திருக்காங்க. அதையும் முழுமையாக ரிஜிம் சேஞ்சுன்றது அரபு நாடுகள் விரும்புகிறாங்க. மறுபடியும் அவங்க மீன் இழந்தாங்கன்னா எங்களை அடிப்பாங்க, அதனால் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் மோர் திங், ஈரானுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த 15 அம்ச கோரிக்கையில் ஏதாவது நீங்கள் இறங்கி வந்து ஏதாவது ஒத்துக்கலை அப்படின்னா கோரிக்கையும் இருக்காது, நாடும் இருக்காது. நாடு நீங்கள் தேடணும், அந்த அளவுக்கு பண்ணிவிடுவேன் அப்படின்னு யார் சொல்கிறது? ட்ரம்ப் அவர்கள் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் சொல்லும் போதே புரியுதில்லை. பாஸ் அவர் நார்மலாகவே அக்கரில் பிரிண்ட் அவுட் வச்சுட்டு சுற்றுற ஆள். 8 போரை நிறுத்தினேன், ஆஹா ஓஹோன்னாரு. போன வாரம் அவருடைய பேச்சை பார்த்து கொஞ்சம் டம்மி பீஸ் பாபாவாயிட்டார். நான் எனக்கு 10 கப்பலே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார், பார்த்தா வரவே இல்லை. பாகிஸ்தான் பயப்பிள்ளைங்க ஏமாற்றி போட்டாங்க. யார்? பாகிஸ்தானோ அந்த விக்ஸாப்போ யார் ஒரு இடையில ஒரு இருந்தார்ல, அவங்கள நம்பி இவரு ஒரு அதிபராக உக்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்பு உறுதி செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி 2 கப்பல் வந்திருக்கா, அடுத்த 18 கப்பல் விடுறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு பாகிஸ்தானுக்கிட்ட உலுக்கி கேட்டாங்க. கோட்டசாமி உண்மையை சொல்லு, நீ பாட்டுக்கு அடிச்சு விடாத கதையை அப்படின்னு சொன்னோடனே, தலைவரே நான் போய் என்னைக்காவது போய் பேசுவேன்னா தலைவரே பாருங்க 2 கப்பல் வந்துருச்சு தலைவரே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்பிட்டாங்க. யாரு? அமெரிக்கா நம்பி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்விட்டர் மட்டும் பாருங்க, பிக் டே இன் ஈரான், many longs out after target have been taken out and destroy of our great military. ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் நாங்கள் தான் உலகம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு ட்விட்டை போட்டார். பாகிஸ்தானும் உறுதி பண்ணிட்டாங்க, ஏஎஸ் தலைவா ஆமாம் ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல் டாக் போயிட்டு இருக்குன்னாங்க. இந்த இடத்துல இந்த இடைத்தரகர்களாக பாகிஸ்தான்லாம் இருக்காங்களா, அவங்க மைண்ட் வாய்ஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, பயப்புள்ள நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி ஏதோ கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு வர வச்சா இவர் விடுற டைலாக்கை பார்த்தாவே திரும்பி ஓடிடுவாங்க போலே. என்ன பண்ணுறது இந்த மனுஷனை வச்சுட்டு நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கோம். அவங்க எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு சில ஜேர்னலிஸ்ட்லாம் பார்த்தேன் நான். அதாவது ஈரானில் இருந்து ஈரானுக்குள்ளே ரிஃப்ட் மாதிரி வந்திருக்கு, பிளவு மாதிரி வந்திருக்கு. பெசஸ்கியன் அவர்கள் வந்து போதும், இதுக்கப்புறம் ஈரான் தாங்காது, நம்ம வந்து மறுபடியும் இதை கட்டமைக்கிறதுக்கே 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடும், பவர் ஸ்டேஷன்லாம் அடித்தாங்கன்னா பொருளாதார ரீதியாக பெருசாக நம்ம பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், கொஞ்சம் உட்காந்து நெகோசியேஷன் பண்ணிடலாமே, நம்மக்கிட்ட அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலை தானே அப்படின்ற மாதிரி அவன் மனநிலையே வருதான். ஆனால் இங்கே வந்து IRGC வந்து விட மாட்டேன்றாங்களாம். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வேணா பேச்சுவார்த்தை நடத்துக்கு, நாங்களாம் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி IRGCயோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். அவங்களோட ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுடைய வீடுகளை தாக்கல் நடத்துவோம். அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தை குட்டி அதெல்லாம் என்ன பார்க்க மாட்டோம். இஸ்ரேல் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் பண்ண ஆரம்பிக்கிறோம். இனி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வில் பி டார்கெட்டட், அவ்வளோதான். நீங்கள் எங்கேயா இருந்தாலும் சரியே நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட வீடுகள் மீது தாக்கல் நடத்தும் போது தான் அது இன்னும் எஸ்கலேட் ஆகுன்றது தெரியுது. அதனால் பெசஸ்கியன் அவர்கள் கொஞ்சம் இல்லை போகலாம், அமைதியாக போகலாம்ன்ற மாதிரியும், ஆராய்ச்சி அவர்கள் வந்து வெளியில் பேசினாலும் கொஞ்சம் நடுநிலை மைண்டடாக இருக்கிறாருன்ற மாதிரி வந்து ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஆனால் IRGC வந்து அதெல்லாம் கிடையாதுன்றார். நார்மலாகவே இந்த புரட்சிகர காவல் படை இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தனி அதிகாரம். எப்போவுமே அவங்க யாரு கீழே வருவாங்க அப்படின்னா, அங்கே அதிபர் கீழேயோ இல்லை வந்து வெளியுறவு அமைச்சகத்துக்கு கீழேயோ அவங்க வரமாட்டாங்க. நேராக அய்துல்லா அலி காமினி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் IRGC மட்டும் இருக்கும். இங்கே எப்படி உள்துறை வந்து யாரோட கட்டுப்பாடுனா, உள்துறைன்னா இப்போ காவல்துறையெல்லாம் எப்படி இங்கே மாநில முதலமைச்சர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கோ அந்த மாதிரி தான் அங்கே டைரெக்டாக அய்துல்லா அலி காமினியோட கட்டுப்பாடு, அவர் முடிஞ்சதுக்கப்புறம் முஸ்தபா அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் அவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க, இப்போ இவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க. மேபி பாகிஸ்தான் வந்து பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட பேசியிருப்பார், அவங்க ஏதோ உள்ளக்கிற நம்ம சோர்ஸ் மூலிமா 2 விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சு விட்டாங்களா தெரியாத விட்டாங்களான்றது இன்னும் வருகின்ற நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா. பெசஸ்கியன் தனது இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒருவேளை 2 ஆயில் கப்பலை மட்டும் சரி விடுப்பாட்டாங்க, இருந்தாலும் எப்படி ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்களா, எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. பட் ட்ரம்ப் அவர்கள் நம்புறாரு, பாகிஸ்தானு சொல்கிறாங்க, நம்பலாம் பாஸ். ஆனால் இது முட்டை ஏதாவது பொய்யா இருந்ததுன்னு வச்சோங்களேன், நம்ம பொழக்கிற பொழகளை பாகிஸ்தான் இதுக்கப்புறம் கதறிட்டு இருக்கணும். பத்திரிகையாளர் சந்திப்பே வாழ்க்கையில் வெளியே வந்து சந்திக்க முடியாத அளவுக்கு பண்ணிடணும். ஏன்னா 2வது முறையாக மறுபடியும் நீங்கள் வந்து வெளியில் பொது உலகத்துக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வந்து முதலீட்டாளர்கள் நம்புகிறாங்களான்னா நம்பலை. ஏன்னா இன்னைக்கு கூட குருடாயிலோட விலை டாலர் மதிப்பு வந்து 101 ரூபா பக்கம் போயிடுச்சு.
$101 பக்கம் போயிடுச்சு. அவங்க நம்பல. ஏற்கனவே எங்க பேசின பொய்யெல்லாம் வந்து நம்ம உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் இந்த தடவை வந்து சத்தியம் பண்ணி சொல்றதுனால சரி ஓகே நானும் சரி போ நம்புறேன், ஏதோ ஒன்று சொல்றேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறேன். பாகிஸ்தான் மறுபடியும் நான் வந்து பிலீவ் பண்றேன் உங்களை. இதுல ஏதாவது எசக்கு புசுக்கா நடந்து நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் இல்லை, நீங்க காசு கொடுத்து தான் என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் அந்த 2 கப்பலையும் கொண்டு போனீங்கன்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, இதுக்கப்புறம் ட்ரம்ப்பும் சரி நீங்களும் சரி எல்லாம் மாட்டினீங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதை தாண்டி நெக்ஸ்ட் என்னப்பா டார்கெட்டு அப்படின்னா எனக்கு கியூபா தான், வேற என்ன போயிட்டு அவ்வளோதான், வெற்றி மாபெரும் வெற்றி, இலே கேட்க ஊட்டுங்களே அப்படின்னு இந்த பக்கம் சந்தோஷத்தில் இருக்கிறார் ட்ரம்ப்பு. அப்புறம் என்ன கியூபா தாங்க, கியூபா இதே பார்த்துருப்பாங்க, இந்நேரம் அவங்க கதி கலங்கி போயிருப்பாங்க, நடுங்கி போயிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ன்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஒரு 7,30,000 பேரலுக்கு மேலே குரூட் ஆயில், ரிஃபைன் பண்ண குரூட் ஆயில் சுத்திகரிக்கப்பட்டது, டீசல் பெட்ரோலும் ரஷ்யா நல்லெண்ணெய் அடிப்பில் அனுப்பியிருந்தாங்க. திடீர்னு ஒரு 3 நாளாக ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க, யார் அமெரிக்கா கொடுக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ கொடுக்க சொல்லிட்டாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. யார் ரஷ்யா வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறாங்க. இடையில் கொஞ்சம் சீன்லாம் போட்டாங்க அமெரிக்கா, இல்லை நாங்கள் அவங்க யார் உதவி பண்ணுறது, நாங்கள் தான் உதவி பண்ணோம், நாங்கள் தான் கியூபா லவ் பண்ணுறோம், நாங்கள் தான் கொடுக்கணுன்ற மாதிரி சீனை போட்டாங்க. பட் ரேட் அதிகம் இல்லை, அவங்களும் சமாளிக்கணும்ல, நார்மலாகவே அவ்வளோ சீன் கொடுக்க மாட்டாங்கல்ல. எல்லா இடத்துலையும் ஏதாவது உள்நோக்கம் இருக்குல்ல. இன்னைக்கு கூட தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லியிருக்கிறாரு, அந்த கார்க்கு ஐலாண்ட் இருக்குல்ல அது அவ்வளோதான் போய்ட்டு எங்களுக்கு தான், அப்போ என்ட்ரிச் பண்ண யுரேனியத்தை தூக்கிடுவீங்களா, தூக்க தான் போகிறோம், பிளான் எக்ஸிக்யூட் அவ்வளோதான், ஆன் த வே, அதுவும் எடுத்துக்க தான் போகிறோம், அந்த டஸ்ட்டையும் எடுக்க தான் போகிறோம், ஐயா அந்த எண்ணெய் வளங்கள்லாம் எல்லாமே இதுக்கப்புறம் எங்களுக்கு தான், அவ்வளோதான் அவங்க ரிஜிம் சேஞ்சுன்றாரு மனுஷன். இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம செத்தோம். நம்ம யாருக்கிட்ட, ட்ரம்ப்பு கிட்ட டெய்லி காலையில் எழுந்தா இந்த டைலாக் தான் பேசுவார், ரெஜிம் சேஞ்ச், எங்கள் இராணுவம் சாதித்ததுன்னு தான் பேசுவார். வாங்கின அடியெல்லாம் பெரிய இழப்புகள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஈரானும் பெரிய இழப்புகள் சந்திச்சிருக்காங்க. மறுபடியும் அவங்க கட்டமைக்கிறது வந்து பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும், அந்த அளவுக்கான அடிகள். ஏன்னா நான் அடுத்த பதிவு செகண்ட் பார்ட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஈரான் எந்த அளவுக்கு பாதிப்புகள் நடந்தது, எந்த அளவுக்குலாம் அடிச்சிருக்காங்கன்றதை சொல்கிறேன். இருந்தாலும் தரைப்படைகள் வந்தாங்கன்னா நாங்கள் கடுமையாக அடிக்க போகிறோம், பிரித்து மேய போகிறோன்ற மாதிரிலாம் ஈரான் தரப்பில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இதில் நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். பெரிய ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஐலாண்டை மட்டும் இல்லை அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை மட்டும் ஈரான் என்னதான் ஒத்துக்கிட்டாலுமே அமெரிக்கா தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறதுனால ஒரு பெரிய டீமே வந்துட்டுருக்கு. ட்ரிப்போலின்ற ஒரு பெரிய கப்பலே வந்துட்டுருக்கு. வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் கருணா லிவிட் அவர்கள் வந்து இந்த டைம் நாங்கள் பிளஃப், சும்மா கதையெல்லாம் வரல, இல்லை உளரல, அதெல்லாம் எதுவும் பண்ண கிடையாது, ஹெல், ஈரானுக்கு வந்து ஹெல்லுக்கு அனுப்பிடுவோம், மறுபடியும் மிஸ்கால்குலேட் பண்ண வேண்டாம், எங்கள் இராணுவம் ஏற்கனவே உங்களுக்கு பாடத்தை புகுட்டி விட்டதுன்ட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமெரிக்காவோட டே போல் பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் பக்ரைன் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா கொஞ்சம் சீரியஸாக போகும்பான்னு சொல்லிட்டு. அதனால் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அந்த மீன் பிடிப்பாங்கல்ல, அதெல்லாம் இனிமேட்டு பிடிக்காதீங்கன்ட்டாங்க. ஏன்னா திடீர்னு கிரவுண்ட் ஃபோர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பஹ்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லையா. ஏற்கனவே IRGC ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் மீன்லாம் பிடிக்காதீங்கப்பா, எங்களுக்கு கொஞ்சம் கப்பல் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், நாங்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு எல்லை பகுதியில் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, நேற்று நேற்று கரெக்டாக ஒரு 4 மணிலேருந்து தாக்குதல் கடுமையாக தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு நான் 2 இமேஜஸ் போடுறேன், செகண்ட் பை செகண்டு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த லொக்கேஷன் அடித்தாங்கன்றதையும் பதிவுகள் வந்தவண்ணம் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, தெஹரானில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் மீது அடிச்சிட்டாங்கன்றாங்க. நேற்று தெஹரான் மட்டும் இல்லை, ஒரு பாதி பகுதி பவர் சுத்தமாக இல்லாமல் இருந்தது. மொத்தம் ஒரு 7 இடங்களில் குறி வச்சு அடிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற பதிவு எல்லாமே மின்சாரம் இல்லாமல் இருந்தது. அதில் வந்து அல்புராஸ் ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியும் எலக்ட்ரிசிட்டியினுடைய மிகப்பெரிய யூனிட் ஒன்று இருந்ததாகும். ஈரானுடைய எனர்ஜி மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இது மாதிரி அடிச்சிட்டாங்க, எங்களுடைய பவர் கிரிட் அடிச்சிட்டாங்க, அல்புராஸ் என்ற பகுதியில் அடிச்சிட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு பவர் இல்லை அப்படின்னாலுமே. அப்புறம் டேப்ரிஸ் என்ற பகுதியில் ஒரு பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருந்திருக்கு, அதையும் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. தெஹரானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேர் ஹவுஸ் விடிய எரிஞ்சிட்டு இருந்தது, தொடர்ந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது. பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து மிகப்பெரிய குண்டுகளை வீசியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஈரானுடைய டெப்டி மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, கன்ஃபார்ம் சுத்தமாகவே பவர் இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் நாங்கள் உணர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க குறிவைத்து அடிக்கப்பட்ட தாக்குதல் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் மிக முக்கிய டார்கெட்டாக அவங்க வைக்கிறாங்க.
நேற்றுமே இது எல்லாமே குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. இது எல்லாமே ஈரானுடைய மிசைல் லான்ச்சஸ். இந்த பகுதியிலிருந்து அவங்க மேக்சிமம் வந்து மிசைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சிராஸ், யார்ட்ஸ், இஸ்ஃபஹான் வந்து இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது, மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. அஸ்வாஸ், இந்த பகுதி ஃபுல்லாகவே இத்தனை நாள் நான் சொன்ன அந்த பெயரையும் நீங்கள் இதில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மேக்சிமம் அவங்க இந்த பகுதியில் இருந்த மட்டும்தான் இது வரைக்கும் ராக்கெட்டை ஏவி இருக்கிறாங்க. அதனால் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் குறி வைத்து நேற்று பெரிய ஒரு தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தாங்க. இந்த புஷீர் பவர் பிளான்ட் வந்து ஐஏஏனா வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு தேவையான அந்த சுடுநீரும் ப்ளஸ் வந்து கூலிங் வாட்டர் வரக்கூடிய பைப்லைன் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் ரொம்ப ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்குன்றது ஒத்துக்கிட்டாங்க. முறையாக சம்பவத்தை ஒத்துக்கிட்டாங்க. இனி வருங்காலங்களில் நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் எடுப்பது சிறந்தது. பட் இப்போது நிலைமைக்கு எதுவும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரை வச்சு ரன் பண்ணலாம். ஆனால் இன்னமும் ஏதாவது தாக்கல் தொடர்ந்ததுன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் ஆகிடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம அன்னையிலேருந்து கேட்டே இருக்கிறோம். அந்த புஷீர் பகுதியில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, நியூக்ளியர் பவர் பிளான்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் தகவல் வரலைன்னா இன்றைக்கி தான் ஓடி வந்து சொல்லியிருக்காங்கன்றதும் கூடுதல் தகவல். இந்த பெட்ரோ கெமிக்கல் பவர் பிளான்ட்டு இதெல்லாம் தொடர்ந்து இவ்வளோ அடித்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நேற்று சாயந்தரம் இவங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். நான் இந்த இடத்துல வரைபடத்தோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் இஸ்ரேலுடைய வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல, ஒரு இடத்துல தாக்குதல், ஒரு இடத்துல 2ன்னு போட்டிருக்கு பாருங்கள். 2ன்னு போட்டிருக்கிற பகுதி சுட்டு வீழ்த்தி விழுந்தது. 3மே என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த கெமிக்கல் பிளான்ட் ஒன்று. பட் இவங்க சுட்டு வீழ்த்தப்பட்டது தான், அந்த டெப்ரிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுட்டு வீழ்த்தப்பட்டது மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க் தெரியுது. பட் கீழே சுட்டு, அதாவது அந்த கெமிக்கல் பவர் பிளான்ட்டை அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த போராட்டங்களையும் பார்க்க முடியுது. உடனடியாக அந்த போர் நிறுத்தணுன்ற மாதிரி. இங்கே ஈரானில் இருக்கக்கூடிய மொத்தம் 4-5 கெமிக்கல் பிளான்ட்டை அடுத்தடுத்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இரவு முழுவதும் விடியாத இரவுகளாக இருந்தது. ஈரானுக்கு மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருந்தது. ஆல்மோஸ்ட் இப்போ பவர் யூனிட் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னாவே இதுக்கப்புறம் அரபு நாடுகள் அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலன்ற மாதிரி ஒரு பரபரப்பு சூழ்நிலை அங்கே தொற்றி கொண்டு தான் இருக்கிறது இன்னும் அரபு நாடுகள். ஆனால் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் 2-3 நாளுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க போல. பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கெஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், நம்ம இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நம்ம முன்கூட்டி எதுவும் சொல்வதற்கு இல்லை. இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்புவதற்கில்லை, எதையும் நம்புவதற்கில்லை. இதை கணித்து ஜியோ பாலிட்டிக்ஸை ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது. ஒரு பக்கம் ட்ரம்ப்பு, இன்னொரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான். இது 3மே எனக்கு நம்பிக்கை இல்லை, பெருசாக நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இவங்க வெடிஞ்சால் என்ன பேசுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான பதிவு என்னென்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஏர்பேஸ் ப்ளஸ் வந்து பாக்தாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அங்கே மேபி ஆயுதங்கள் கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய விமானம் ஒன்று, அதை கரெக்டாக அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் இவங்க? ப்ராக்சி குரூப்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் இருக்குல்ல அவங்க. அதுக்கான பதிவுகளுமே பார்க்க முடிஞ்சது, பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் விக்டோரியா ஏர்பேஸ் வந்து தொடர்ந்து வெடிய எரிஞ்சிட்டு இருந்தது. ஒருவேளை ஆயுத குடோன்கள் அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த 2 பாதிப்புகள் மிகப்பெரிய பாதிப்புகள். பதிலுக்கு அவங்களும் ஒரு சில நிலைகள் மீது அடித்தாங்க. ஈரானும் என்ன பண்ணுறாங்க, குர்திஸ்தான் நிலைகள் மீது அடிச்சிருக்காங்க. அப்போ ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைமை தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. இப்போ ஈரான் எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதை விட மோசமாக ஈராக் பாதித்து கொண்டிருக்கிறது. முக்கோண காதல் கதை இல்லை, இப்போ 4 கோண காதல் கதை அளவுக்கு வந்துருச்சு. ஈராக்குள்ளார சுற்றி அடிக்கிறாங்க தாக்குதல். இஸ்ரேல் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, ஈரான் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, அமெரிக்கா அடிக்கிறாங்க, பதிலுக்கு ரெசிஸ்டன்ஸ் அங்கே அடிக்கிறாங்க, மீது ஈரான் வந்து குர்திஸ்தான் ரீஜன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பயங்கர விஷயங்கள் நீங்கள் வலைப்படங்களை பார்த்தாவே தெரியுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்ட பகுதிகள் தான். அந்த எர்பில்ன்ற பகுதியாக இருக்கட்டும், இல்லை விக்டோரியா ஏர்பேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கடுமையான தாக்குதல்களுக்கு இலக்காக்கப்பட்ட பகுதிகள். தொடர்ந்து ஈராக்குள்ளார, குறிப்பாக ஈரானுடைய எல்லை பகுதியில் குறிவைத்து தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு குழுக்கள் உள்ளே வந்து கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் பதிவாக சொல்ல முடியும். நம்ம அடுத்து ஹெஸ்போலாவோட நிலைகள் பார்க்கும்போது ஒரு சில கிராமங்களை, கஃபர்கிலா அப்படின்ற ஒரு கிராமத்தை முழுமையாக ஹெஸ்போலா விட்டு வெளியேறினதுக்கப்புறம் அந்த கிராமங்கள் முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. வரைபடங்கள் கொஞ்சம் வேகமாக முன்னேறின மாதிரி தான் தெரியுது. முன்பு இருந்ததை விட அங்கங்கே கொம்பு முளைக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அதில் முன்னேறுகின்ற இடத்தெல்லாம் தாக்குதல் தெரியுதுல்ல, அதெல்லாம் ஹெஸ்போலா கிளைம் பண்ணியிருக்காங்க. அடிச்சு கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து எவகேஷன் அங்கேருந்து லிட்டானி ரிவரை தாண்டி போக சொல்கிறாங்க. முழுமையாக மொத்தம் 5 பகுதியில் முழுமையாக உள்ள நுழையிறாங்க.
5 கட்டங்களாக பிரித்து நுழையிறாங்க. ஸோ முன்னேற விடாமல் இந்த மஞ்சள் கலர் எல்லாமே கீழே பாருங்கள், இஸ்ரேல் பக்கத்தில் நகராயா போன்ற பகுதியெல்லாம் தொடர்ந்து அவங்களும் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஒரு சில பதிவுகளும் தெரிகிறது. ஸோ இவங்க இழப்புகளை சந்தித்தாலும் பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் தெரிகிறது. ஸோ கடுமையான யுத்தம் ஹெஸ்புல்லாவை நோக்கி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, இதுதான் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலோட நிலவரங்கள். மெயினாக தெஹ்ரானை குறி வைக்கிறாங்க. தெஹ்ரான் மட்டும் இல்லை, இஸ்ஃபஹான், அஸ்வாஸ், ஷிராஸ் போன்ற பகுதியெல்லாம் இது நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான், கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் தான். இதுக்கப்புறம் வரைபடங்கள் வந்தால் தான் தெரியும். நேற்று இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் அவங்களுடைய பட்ஜெட் செஷன் கரெக்டாக சப்மிட் பண்ணும்போது ராக்கெட் தாக்குதல் வர்றதுக்கான அறிகுறிகள் தெரிந்தது. அதனால் மக்கள் திடீர்னு பங்கருக்குள்ளே ஓடிட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க, வேகமாக ஓடுங்க, தாக்குதல் வரப்போகுதுன்ற மாதிரி ஓடிட்டாங்க. அது இல்லாமல் நேற்று நெதன்யாஹு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான ரெஜிம் சேஞ்ச் ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருங்கிட்டோம். இனி ஹெஸ்புல்லா முழுமையாக டிஸ்மேண்டில் பண்ணுற வரைக்கும், லெபனான் அதை முழுமையாக முடிக்கிற வரைக்கும் அந்த சதன் லெபனான் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹமாஸ் முழுமையாக முடிக்கப்படும். நிச்சயம் ஒரு எனிமி டெரிட்டரி எங்கெல்லாம் இருக்கோ முழுமையாக முடித்து இனி இஸ்ரேலுக்கான விடிவு காலம், இனி இஸ்ரேலுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் அப்படின்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிடுமா என்ன? அடுத்து ஒரு குரூப் வந்து புதுசாக உருவாகும். இந்த குரூப்ஸ் எல்லாம் முழுசாக இல்லைனா அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. பட் இது இஸ்ரேல் வந்து முழுமையாக நாங்கள் அழைப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில சேட்டலைட் இமேஜஸும் உங்ககிட்ட காட்டுறேன் நான். இஸ்ஃபஹான் ப்ராவினன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகள். தொடர்ந்து இஸ்ஃபஹான் தான் அதிகமான அளவுக்கு தாக்க நிகழ்த்தப்படுகிற பதிவுகள். ஸோ அந்த சேட்டலைட் இமேஜஸ், இந்த இமேஜ் முடிஞ்ச உடனே இந்த சவுதி அரேபியாவில் ஒரு தாக்கல் நடத்துகிறாங்களே, பின் சுல்தான் ஏர்பேஸ் பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதுக்கான இமேஜஸும் பெரிய அளவு கிடைச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட இமேஜஸ்லாம் வந்து பயங்கரமாக கிடைச்சிருக்கு. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். ஃபைனலாக அந்த வீடியோட கிளைமேக்ஸில் ஜெலன்ஸ்கி மறுபடியும் சொல்கிறாரு, அமெரிக்கா கோட்டை விட்டுறாதீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தான், நீங்கள் ரஷ்யாவை தான் அடிக்கணும், ரஷ்யா மீது தான் தாக்கல் நடத்தணும், உடனடியாக நேட்டோ நாடுகளை தயார் பண்ணுங்கள், ரஷ்யாவுகள் அனுப்புங்க, ரஷ்யா வீழ்ச்சி விட்டுறா நீங்கள் வந்து ஈரான் வீழ்ந்து விடும், நீங்கள் ஈரானை அடித்து ஆயுதங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க, ரஷ்யாவை அடித்து ஆயுதங்களை காலி பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, அங்கே நீங்கள் அடிக்க வேண்டியது அங்கே தான், ஏன் இன்னும் நீங்கள் இங்கே அடிச்சிட்டு இருக்கீங்க, வாங்க நண்பர்களே வாங்க வாங்க நம்ம ரஷ்யா பக்கம் போகலான்ற மாதிரி என்ன மனுஷன் சொல்லிதாங்கிறாரு. கொஞ்ச நாள் போனால் ஐக்கியம் ஆயிடுவார் ட்ரம்ப் கூட நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் என்ன நடக்க போதோ தெரியல. ஆனால் கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ரஷ்யா மீது மிகப்பெரிய அளவுக்கு குறி வைத்திருக்கிறார் என்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆர்கே சேனலில் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் வர வேண்டிய பதிவு வந்து உங்களுக்கு ஒரு 12 நான் 1 o'clock அது மாதிரி வெளியிடுறேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.